எல்லாம் தண்ணி ஊற்றுது. எல்லாரும் மூடிட்டாங்க. நான் மட்டும் தான் முடம் திறந்து வச்சுருக்கேன். சொன்னோம் இல்லையா, ட்ரெயினுக்காக தான் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின் இந்த பக்கம் வந்துச்சு, இது கிளம்பிடுச்சு. இது காக்கிநாடா போகக்கூடிய ட்ரெயின் அது. நல்லா கொஞ்சம் குறைஞ்சிச்சு. சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. என்ஜாயிங் தான், ஹேவிங் ஃபன் தான். தேங்க்யூ தேங்க்யூ. வேறு ஒரு வெளில வந்தேன், மலையில் மாட்டிக்கிட்டேன். லைட்டாக நனைஞ்சிட்டேன், அதனால பரவாயில்ல. அப்படியே இந்த மலையை ரசிச்சுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு வீட்டில் ரசிங்க. என்ன பண்ணுறது, வெள்ளைக்காரன் காலத்தில் போட்ட ட்ராக்கு இவ்வளோ ட்ராக்கையும் பண்ணோன்னா காசு வேணும், ஆள் வேணும், பொருள் வேணும், பட்ஜெட் வேணும், அப்புறம் ரொம்ப முக்கியமாக மனசு வேணும். இந்த ப்ரைவேட் பஸ் வச்சுருக்கவங்கலாம் மோஸ்ட்லி கட்சிக்காரங்க இருக்கிறதுனால ட்ரெயின் விட்டால் எங்கள் ப்ரைவேட் பஸ்ஸில் கம்மியாகிடுமோன்னு என்ன பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ப்ரைவேட் பஸ்ஸை ஒழிச்சாலே இந்த மாதிரியான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் அதிகமாகும். 8 வழி 10 வழி 12 வழி போடுறதுக்கு ட்ரெயினில் விட்டால் எல்லோரும் இதில் வருவாங்க, லோ காஸ்ட்டில். கரெக்டாக இப்போ கூட எவ்வளோ பேர் அண்டர்சர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் நிற்க கூட இடம் கிடைக்காம தொங்கிட்டு போகிறாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. வருது டிசம்பர் பீதி வருது. ஆனால் ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு கடவுளை வேண்டிக்குவோம். மழை வந்தாலும் பிரச்சனை, வரலன்னாலும் பிரச்சனை. மக்களோட நிலைமை அப்படி. மழை வந்தால் தண்ணி வருதுன்னு பயப்படாது, ஒரே பிரச்சனை. மழை வரலன்னா தண்ணி இல்லைன்னு ஒரு பிரச்சனை. வர்ற மழையை ஒழுங்காக சேமித்து வச்சு சம்மரை சமாளிச்சிடலாம். லேக் ஆகுதா? ஆமாம், அந்த நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் டவர்லாம் கிடைக்கும், சிக்னலே வராது. இவ்வளோ தூரம் வர்றது பெரிய விஷயம்தான் உங்களுக்கு. ஏடிதான் 5G ஏர்டெல். மோஸ்ட்லி ட்ரெயினுக்குள்ளே வந்தாலே இல்லை ட்ராக் பக்கத்தில் வந்தாலே சிக்னல் போயிடுது. இப்போ நம்ம இருக்கிறது பெருங்குளத்தூர் ஸ்டேஷன்.